அடுத்தவங்க நிலைமையை எப்பவும் குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. நாங்க ஒன்னும் யாரையும் ஏமாத்தல, உழைச்சுதான் சாப்பிடுறோம். இது திறமையிலயும் நம்பிக்கையிலயும் வளர்ந்த கடை. நீங்க வாசல் அடிச்சாலும் ஜனங்க தானா தேடி வரும். அப்ப ஏன் இப்படி பண்ண? இப்படி கேவலமான மனுஷங்களை பார்த்ததே இல்ல. அதுக்குதான் இந்த மாதிரி மிடில் கிளாஸ் பொண்ணுங்களோட பழகுனதே கிடையாது. ஹலோ, நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். மிடில் கிளாஸ் நீங்க மட்டும் தட்டிக்கிட்டே இருக்கீங்க. மிடில் கிளாஸ்னா என்ன உங்களுக்கு அவ்வளவு கேவலமா? அவங்க எல்லாம் உழைச்சுதான் நீங்க இன்னைக்கு இந்த உயரத்துல இருக்கீங்க. 10 நிமிஷம் காரை நிறுத்திக்கிறேன்னு சொன்னீங்கல்ல, அது கூட ஒரு சாதாரண மிடில் கிளாஸ் கிட்ட தான். பொறப்பால யாரும் உயர்ந்தவங்களும் இல்ல, யாரும் தாழ்ந்தவங்களும் இல்ல. மேல இருக்கிறவன் நினைச்சானா எல்லாரையுமே சமமாக்கிடுவான். பணம் இருக்குங்கிறதுக்காக யாரையுமே தாழ்வா நினைக்காதீங்க. அது வெறும் பேப்பர். நாளைக்கு அது உங்ககிட்ட இல்லாம கூட இருக்கலாம். நல்ல மனசு, அதுதான் நிரந்தரம். அதுதான் நம்ம எந்த உயரத்துல இருக்கோம்னு சொல்லும். இதுக்கு மேல நான் இங்க நின்னு பேசிட்டு இருந்தா எனக்கு தான் அசிங்கம். உங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட சகவாசமே வச்சுக்க கூடாது. ஆமா, நாங்க மட்டும் உங்களை உறவாக்கி சம்மந்தியாக்கி அப்படியே சம்மந்தம் பண்ணியா சாப்பிட போறோம்? போமாங்கிட்டு வந்துருச்சு. ச்சே. நிறைய நேரம் எல்லாம் நம்ம தாளை எழுத்து. எங்கே போன மாரியாத்தா ஏன் மேல ஏறாத்தாங்கிற மாதிரி இருக்கிற பிரச்சனையில இது வேற. நீ போவினும். பேராண்டி, நான் பேசிட்டேன், பேசி முடிச்சிட்டேன், பேசி மொத்த டீடைல்ஸும் கறந்துட்டேன். என்ன பேசுனீங்க? யார்கிட்ட பேசுனீங்க? அதான் உன்கிட்ட பாராட்டு வாங்கினால அந்த பொண்ணு ரம்யா கிட்ட தான். அவகிட்ட நீங்க எதுக்கு பேசுனீங்க? என் பேரனுக்காக நான் தானே பேசணும்.